கிரேட் 12ல ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இன்னைக்கு 26th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இன்ஃபினிட் லைன் சார்ஜ் ப்ரொடியூசஸ் ஃபீல்ட் ஆஃப் ஃபீல்டுனா எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to 9 into 10 to the power 4 நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் டி வேல்யூ கொடுத்துருக்காங்க, அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 4 centimeter which I can change it into 4 into 10 to the power -2 meter அப்படி மாற்றிக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ கால்குலேட் த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி தட் இஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எலக்ட்ரிக் field due to long infinite wire placed at a distance d நம்ம எடுத்துக்கலாம், அவன் கொடுத்துருக்கிறதே d தான் கொடுத்துருக்கான், at a distance d. ஸோ அது என்ன ஈக்குவேஷன், E is equal to lambda by 2 pi epsilon naught d, இதுதான் அதோட ஈக்குவேஷன் ரைட்டுங்களா. E is equal to what is it, again repeat பண்ணலாமா, E is equal to lambda divided by 2 pi epsilon naught into d. இப்போ இதில் நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ணிக்கிறேன், மேலே ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், கீழே ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ ஈக்குவேஷன் திருப்பி எழுதிக்கிறேன், 2 lambda divided by 4 pi epsilon naught into d. எதுக்கு இப்படி பண்ண சொல்லுங்கள், ஏன்னா 1/4 pi epsilon naught என்னது 9 into 10 power 9 டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போது இப்போ என்ன பண்ணலாம், லாம்டா தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போது இந்த பக்கம் என்ன வேல்யூ கொடுத்துருக்கான், 9 into 10 to the power 4 E வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டாவில். 2 into லாம்டா நம்ம கண்டுபிடிக்கணும், into 9 into 10 to the power 9, that is 1/4 pi epsilon naught வேல்யூ divided by d வேல்யூ எழுதணும். d வேல்யூ என்னது 4 into 10 to the power -2 எழுதிக்கலாம் ரைட்டுங்களா. இந்த பக்கம் இருக்கிற 9யும் இந்த பக்கம் இருக்கிற 9 என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே 2வும் இங்கே 2வும் கேன்சல் பண்ணால் 2 ஆகிடும் ரைட்டுங்களா. அப்போது வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா, எஸ், இங்கே 10 to the power 4வும் இந்த 10 to the power 9ம் கேன்சல் பண்ணால் 10 to the power 5 மிச்சம் இருக்கும் சரிங்களா. இப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், லாம்டா இங்கே இருக்கட்டும், இங்கே நம்மள்ட்ட மிச்சம் இருக்கிறது 2 into 10 to the power -2 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம், டிவைடட் பை 10 to the power 5 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ எப்படி எழுதிக்கலாம், lambda is equal to 2 into 10 to the power -2, இதையும் மேலே கொண்டு போடுங்க 10 to the power -5 ரைட்டா. அப்போ lambda is equal to 2 into 10 to the power -7 எழுதிக்கலாம், -7. அப்போ lambda can be written as 0.2 into 10 to the power -6. இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறேன் ரைட்டா. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0.2 10 to the power -6 இருந்தால் மைக்ரோ இது ரெண்டு என்னது மைக்ரோ சார்ஜ் பர் யூனிட் லெங்க், மைக்ரோ கூலும் பர் மீட்டர். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0.2 மைக்ரோ கூலும் பர் மீட்டர் தான் நம்மளோட ஆன்சர் ஓகேங்களா. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க கான்செப்ட் E is equal to இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. தேங்க்யூ.